9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஹீட் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹீட் லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ரேடியேஷன், கன்வெக்ஷன் அண்ட் தென் கண்டக்ஷன். ஹீட்ல இந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வெப்பநிலை அப்படிங்கிறது தான். ஸோ வெப்பநிலை அப்படின்னா என்னது? இப்போ வெப்பநிலை என்பது ஒரு பொருளோ அல்லது அட்மாஸ்பியரோ நமக்கு எவ்வாறு இருக்கும்? ஹீட்டா இருக்குமா அல்லது கோல்டா இருக்குமா? ரெண்டுல எதை வேணா நம்ம என்ன பண்றோம்? டிட்டர்மைன் பண்றது தான் டெம்பரேச்சர். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா, டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ். இதுதான் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ். இப்போ வெப்பநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏரியா குளிர்ச்சியா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்க வந்துட்டு வெதர் ரிப்போர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ நியூஸ்ல நமக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அதுல கரெக்டா இன்னைக்கு எந்த மாதிரியான டிகிரி சென்டிகிரேட் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சியான நாளாவும் இருக்கலாம், சம்மராகவும் இருக்கலாம், விண்டராகவும் இருக்கலாம். எல்லா சீசன்லயுமே அன்னைக்கு உண்டான டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ். அப்போ ரெண்டுல எதை வேணா நமக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளினுடைய வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை தான் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா இதுதான் கான்செப்ட். டெம்பரேச்சர்ங்கிறது அந்த இடத்துல ஹாட்டாவும் இருக்கலாம், கூலாவும் இருக்கலாம். பட் அது என்ன, நமக்கு வந்து வெப்பநிலையை அளவிடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல நமக்கு ஹாட், நம்ம வந்து அந்த அதனுடைய டெம்பரேச்சர் வேரியேஷன், அந்த வெப்பத்தின் அளவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், அதற்கென்று ஒரு அலகு தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அலகு அப்படின்னு சொன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடியது செல்சியஸ் அண்ட் தென் சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அத செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை டிகிரி, 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னா இதுதான். சோ இப்போ இந்த இடத்துல டிகிரி அண்ட் தென் சி, இதுதான் நம்ம இதனுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சோ டெம்பரேச்சரை எதை வச்சு நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த ஒரு அந்த விஷயத்த நம்ம மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின்னா தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். வெப்பநிலையுடைய அளவை நமக்கு கணக்கிடுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னா அது தெர்மாமீட்டர் சொல்லுவோம். தெர்மாமீட்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ தெர் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல். இப்போ நமக்கு வந்துட்டு டெம்பரேச்சர், வெப்பநிலையை அளவிடுவதற்கு விதவிதமான அளவுகள், ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்கேல் அது கிடையாது. 1 feet, 1/2 feet அந்த ஸ்கேல் கிடையாது, அளவு. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஸ்கேல். இப்போ நம்ம அளவிடுவதற்கு ஒவ்வொன்றும் நம்ம சொன்னோம்ல, செல்சியஸ் அண்ட் தென் கெல்வின் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான வேறுபாட்டுல நம்ம இருக்கிறது தான் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அல்லது கெல்வின் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு சொல்றது தான் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கேல்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்கேல் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடிய செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்சியஸ்னும் சொல்றோம், சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் ஒரு ஸ்கேல நம்ம என்ன பண்றோம், கெல்வின். நம்ம கிலோகிராம், கிராம்,
டன், அந்த மாதிரி நிறைய சொல்றோம்ல. அது போல ஹீட்டை மெஷர் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதுல ஃபாரன் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் அண்ட் கெல்வின் அல்லது அப்சல்யூட். கரெக்டா சொல்லக்கூடியது கெல்வின் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு அந்த ஃபாரன் ஹீட் ஸ்கேலா, செல்சியஸ் ஸ்கேலா அண்ட் தென் கெல்வின், இந்த மூணுலையும் எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் பாய்லிங் ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்றோம். இப்போ எந்தெந்த ஸ்கேல் அளவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது, வெப்பநிலையினுடைய அளவீடுனா ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின். ஃபாரன்ஹீட் அளவீட்டுல அதுல நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா உறைநிலை புள்ளி, ஹீட்டிங் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவியாதல் புள்ளி. அந்த ஆவியாதலுக்குண்டான அந்த சரியான அளவு என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைநிலையில என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நம்ம இது வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது. நம்ம எல்லா டாக்டர்கிட்ட போறோம், பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்றாங்க, எத்தனை டிகிரி டெம்பரேச்சர், எத்தனை டிகிரி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்ப தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. யூஸ்வலா இப்ப எல்லார் வீடுகள்லயுமே டெம்பரேச்சர் இருக்கு. பிகாஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நம்மளால இமீடியட்டா அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை என்ன பண்ணணும், கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்காக தெர்மாமீட்டர் அண்ட் தென் அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா சுகரை மெஷர் பண்றதுக்கு உண்டான அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு இருக்காங்க, அந்த கிட், மெடிக்கல் கிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த அளவு பார்க்கலாம். இன்னைக்கு டெம்பரேச்சர் லெவல், இன்னைக்கு நியூஸ்ல வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, மொபைல்ல வரும், நியூஸ் பேப்பர்ல வரும். ஸோ அதையெல்லாம் படிக்கும்போது நம்முடைய பாடத்தோடு என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நம்ம இன்னைக்கு இது படிச்சோம்ல, இன்னைக்கு இந்த அளவு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல ஒவ்வொரு சீசன்ல எப்படி நமக்கு அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பனிக்கட்டியாக இருக்கு, நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க அந்த இடத்துல எவ்வளோ ஈஸியா அந்த தண்ணியாகப்பட்டது குளிர்ச்சியா இருக்கு, பனிக்கட்டியா மாறுது. இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்றோம். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது தான் நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் ஆகும். ஸோ ஃபாரன்ஹீட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 32 டிகிரி எஃப் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாரன்ஹீட் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றது நமக்கு என்னது, குறைவான அளவாக இருக்கும். உறைநிலை அப்படின்னு சொன்னாலே என்னது, குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உறைநிலை அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உறைநிலை அளவு அப்படின்னு சொன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் 32 டிகிரி அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவு. ஸோ இதுல நம்ம பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா 212 அப்படிங்கிறது தான் நமக்கு பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆவியாதல் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது 212 ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அளவு தான் நமக்கு ஆவியாதல் புள்ளியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுக்கும் உண்ட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி we want to subtract from 212 to 32 அப்படின்னு சொன்னா 180 பார்ட், 180 டிகிரி என்பது இதற்கு இடையே உள்ள ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே கூடிய ஒரு கேப்னா 180 பார்ட். ஸோ எப்படி இருக்கு, வாஸ்ட் டிஃபரன்ஸ். 32 டிகிரி ஃபாரன்ஹீட்ங்கிறது ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல நம்ம ஃப்ரீசிங் பாயிண்டினுடைய மெஷர்மெண்ட். ஃபாரன்ஹீட்ல பாய்லிங் பாயிண்டினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னா 212 ஃபாரன்ஹீட். ஸோ இதுதான் நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல இந்த ரெண்டு அளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்சியஸ். இதே போல செல்சியஸ் அண்ட் தென் கெல்வின் மூணுலையுமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும், அதுல ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் இஸ் செல்சியஸ்.
செல்சியஸ் அப்படின்னு சொல்றச்சு நம்ம யூஸ்வலா சென்டிகிரேட் ஸ்கேல்னு சொல்லலாம். 0 டிகிரி அண்ட் 100 டிகிரி ரொம்ப ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஞாபகம் வச்சக்கூடிய அளவு 0 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் தென் 100 டிகிரி சென்டிகிரேட். 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரீசிங் பாயிண்ட். Freezing point of Celsius is 0 degree. Boiling point of Celsius is 100 degree centigrade. So this is the ஈஸியஸ்ட் கான்செப்ட் இல்லையா, நம்ம ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கூடியது. ஃபாரன் ஹீட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 32 212 நம்பர்லாம் வேரியாச்சு. ஆனா செல்சியஸ் அளவீட்ல பார்க்கும்போது 0 டிகிரி அப்படிங்கிறது உறைநிலை புள்ளி. இப்போ 0 டிகிரி அப்படிங்கிறது எதற்குண்டான அளவு, உறைநிலை. பாயிலிங் அப்படிங்கிறது ஆவியாதல். செல்சியஸ்ல நமக்கு 100 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னது, 100 only. 100 minus 0 na 100. So the difference is 100 part அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்சியஸை நம்ம ஃபாரன்ஹீட்டா என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்றோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது செல்சியஸ் ஸ்கேல நம்ம ஃபாரன்ஹீட்டா சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா F ஈக்குவல் டு 9/5 C plus 32. இந்த ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல இருந்து செல்சியஸ் ஸ்கேலா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபாரன்ஹீட் இஸ் சேஞ்ச்டு டு செல்சியஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது. அப்போ C ஈக்குவல் டு 5/9 F 32. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட். ஃபாரன்ஹீட் அளவை செல்சியஸா மாத்திரத்துக்கு உண்டான ஒரு ஃபார்முலா. செல்சியஸ் இஸ் 5/9 within the bracket F minus 32 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக மாற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம யூஸ்வலா செய்யறது செல்சியஸ் தான். அப்ப ஃபாரன்ஹீட்ல இருக்கிறத நம்ம செல்சியஸா மாத்தணும்னா இந்த மாதிரி மாத்தலாம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கறது கெல்வின் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Fahrenheit and second one is Celsius and then third one is Kelvin scale. So Kelvin scale அப்படின்னு சொல்லும்போது இதுல நம்ம எப்படி அதெல்லாம் மெஷர் பண்ணலாம். கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்றத இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as அப்சல்யூட் ஸ்கேல். ஸோ அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொன்னாலும் கெல்வின் ஸ்கேல் சொன்னாலும் ரெண்டுமே தான். பிகாஸ் கெல்வின் ஸ்கேல்ல 0 டிகிரி கெல்வின் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றது என்னன்னு கேட்டா அப்சல்யூட் 0. கெல்வின் அளவீட்டுல நம்ம என்ன சொல்றோம், இதுல அப்சல்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுல நமக்கு தனித்தது அப்படின்னு சொல்றது. கெல்வின் அளவீடு அல்லது தனித்த அளவீடு அப்படிங்கிறது தான் நம்ம அதற்குண்டான அடுத்த ஒரு பெயர். ஸோ கெல்வின் ஸ்கேல நம்ம என்ன சொல்லலாம், கெல்வின் அளவீடு என்பதை தனித்த அளவீடுன்னு சொல்லிக்கலாம். இதுல 0 கெல்வின் அப்படிங்கிறது நமக்கு இந்த தனிச்சுழி வெப்பநிலை. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், அப்சல்யூட் 0. அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லக்கூடியது 0 Kelvin is represent as absolute, the temperature at which the molecules of absolute have the lowest energy அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 கெல்வின்ங்கிறது நம்ம தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன அளவு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், 0 டிகிரி கெல்வின் அப்படிங்கிறது தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 கெல்வின் அப்படிங்கிறத தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு நம்ம இதுல மெஷர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோயஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனிச்சுழி வெப்பநிலை. 273.16 டெம்பரேச்சர்ல தண்ணியை விட நமக்கு என்ன ஆகும், நமக்கு தண்ணிங்கிறது திரவ வாயு எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரியான கான்செப்ட்ல இருக்கும். ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் ஃபேசஸ் எல்லாத்தையுமே நமக்கு கோஎக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஈக்விலிபிரியம் பாயிண்ட் 273.16 கெல்வின். ஸோ கெல்வின் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா 1/273.16 ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த கெல்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா நீரினுடைய மும்மை புள்ளி. நீரினுடைய மும்மை புள்ளிங்கிறது என்னது,
திட, திரவ, வாயு. ஒரே ஸ்டேட்ல தான், நம்ம 3 ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொல்லுவோம்? தண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இந்த 3 ஸ்டேட்லயும் இருக்கிறது தான். அப்போ ஒவ்வொன்னையும் சேர்த்து நம்ம இருக்கணும். வெப்பத்தினுடைய தனிச்சுழி வெப்பநிலை 273.16 அப்படிங்கிற அந்த வெப்பநிலையில இந்த 3 வாயுலையும் சேர்ந்து ஒரே மாதிரி காணப்படும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மும்மை. இந்த 3ம் இணைந்து இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மும்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது என்ன அளவு அப்படின்னு கேட்டா 1/273.15 அப்படிங்கிறது தான் இந்த ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செல்சியஸ் மற்றும் கெல்வின் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதற்கு உண்டான ஒரு தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா கெல்வினுக்கும் நமக்கு செல்சியஸுக்கும் உண்டான ஒரு அளவு என்ன சொல்வது? K = 273.15 அப்படின்னு சொல்லலாம். ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட் நம்ம செல்சியஸ் எப்படி நம்ம ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா மாத்துறோம்னு சொல்றோம். அதே போல கன்வெர்ட்டிங் செல்சியஸ் டு கெல்வின் C/K அப்படின்னு நம்ம மாத்தணும்னா அதற்குண்டான ஃபார்முலா என்ன? செல்சியஸ கெல்வினா நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதற்குண்டான ஃபார்முலா அப்படின்னு சொன்னா K = C + 273.15. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கெல்வின் ஸ்கேல நம்ம செல்சியஸ கெல்வினா நம்ம மாத்தக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் நம்ம சொல்ற அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோங்கிறது தனிச்சுழி வெப்பநிலை. இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினா நமக்கு வரக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது என்னங்கிறது. ஸோ இந்த ஒரு டெஃபனேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு டெஃபனேஷன் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம ஓன் டேர்ம்ல எதையுமே யூஸ் பண்ணாம அதுல கொடுத்துருக்கிற அந்த கான்செப்டை கரெக்டா என்ன பண்ணணும்? நம்ம புரிஞ்சு எழுதணும். ஓகே, தனிச்சுழி வெப்பநிலை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு ரிப்பீட்டடாக வரும். இந்த கான்செப்ட் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம ஹையர் கிளாஸ்லயும் இதே மாதிரி தான் வரும். ஹீட் அப்படிங்கிற டாபிக் நமக்கு 10, 11, 12 எங்க போனாலுமே நம்ம பிசிக்ஸ்ல இதை திருப்பியும் படிப்போம். அப்ப இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு மாறாது. So the temperature at which the pressure and volume of a gas is theoretically reach in zero is called as absolute zero. இதுதான் நம்ம அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது. ஒரு வாயுவோட அழுத்தம் அப்படிங்கிறதும் கன அளவு ரெண்டுமே என்ன ஆகும்? அதுல 0 டிகிரிக்காக 0 வெப்பநிலைக்கு மாறக்கூடிய ஒரு லெவல தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். தனிச்சுழி வெப்பநிலைங்கிறது என்னது? வாயு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வாயுல எது எது கன அளவும் அழுத்தமும் இந்த ரெண்டுமே எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதனுடைய ரெண்டுலயும் இருக்கக்கூடிய அளவுல சுழியாக மாறும். சுழி அப்படின்னு சொன்னா ஜீரோவாக மாறக்கூடிய சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு வெப்பநிலையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த தனிச்சுழி வெப்பநிலை. ஒரு வாயுவாகப்பட்டது கன அளவிலும் அழுத்தத்திலும் எந்த அளவுல 0 டெம்பரேச்சர் 0 வெப்பநிலைக்கு மாறுகிறதோ அதையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஜீரோ? அப்சல்யூட் ஜீரோனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ இதை நம்ம என்ன பண்ண, இது நான் உங்களுக்கு ஈஸியான டேர்ம்ல சொல்லியிருக்கேன். பட் இங்கிலீஷ் த டெம்பரேச்சர் அட் எதுல நம்ம சொல்லியிருக்கோம்? பிரஷர் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வால்யூம். எதற்குண்டானது? கேஸுக்கு உண்டானது. சோ கேஸ்ல நமக்கு வால்யூமும் சரி பிரஷரும் எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய கருத்துல தட் இஸ் தியரிட்டிக்கலி
அதனுடைய கருத்துல எந்த ரேஞ்சுக்கு அது ரீச் ஆகணும்னு சொன்னா 0 லெவல். 0 அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்சல்யூட் 0. 0 லெவலுக்கு மாறுறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். இஸ் கால்ட் as அப்படின்னு எழுதிக்கலாம். called as absolute zero. So what is absolute zero அப்படின்னு சொன்னா எதை எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் கான்செப்டா கேஸினுடைய பிரஷர் அண்ட் தென் வால்யூம் எந்த லெவலுக்கு வரணும், 0 லெவலுக்கு வரணும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை தான் நம்ம அப்சல்யூட் ஜீரோ. The temperature at which the pressure and volume of a gas is theoretically ரீச்சஸ் எந்த ரேஞ்சுக்கு நமக்கு மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 0 அப்படிங்கிற மாறுறது தான் அப்சல்யூட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரா நம்ம இதை எவ்வாறு கால்குலேட் பண்ணலாம். இப்போ அந்த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுமே கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அந்த 3 ரேஞ்சுமே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ கிராஃப்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுல என்னென்ன லெவல் நமக்கு பார்க்கணும், -273.15 and then 200 level -100 and then அடுத்தது நமக்கு 0 இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கணும் 100 and 200. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு எதை மெஷர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஹியர் இஸ் டெம்பரேச்சர் அண்ட் தென் நமக்கு இங்க ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ப ஒவ்வொரு கேஸுமே எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கேஸுக்கும் நமக்கு கேஸ் 1 அண்ட் தென் கேஸ் 2 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ் 3ங்கிற ரேஞ்சு. ஸோ ஒவ்வொரு வாயுவும் நமக்கு எந்தெந்த ரேஞ்சில் இந்த இடத்துல நமக்கு இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கேஸ் 1, கேஸ் 2 அண்ட் தென் கேஸ் 3 எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொன்னா நமக்கு 200 ரேஞ்சில் கரெக்டா இது வந்து ரேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இது மூணுமே இங்க டிப் ஆஃப் த பார்ட், இது கடைசி வரைக்கும் என்ன ஆகணும், இது ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இதுல கால்குலேட் பண்றோம்னு சொன்னா எல்லாமே என்ன ஆகும், அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாயுக்களுக்கும் நமக்கு எவ்வாறு இதுல மாறுபடுகிறது, வாயுவினுடைய கன அளவும் அதே போல அழுத்தமும் எந்த இடத்துல நமக்கு 0 அப்படிங்கிற பாயிண்ட் வருதோ அந்த ரேஞ்சை தான் நம்ம என்ன சொல்லலாம், அதனுடைய நம்ம தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரும் எந்தெந்த இடத்துல அதுல ரீச் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம். 0 டிகிரி வெப்பநிலைக்கு எங்க போதோ அது அதனுடைய அப்சல்யூட் 0 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கெல்வின், செல்சியஸ் அண்ட் தென் ஃபாரன்ஹீட் இந்த 3 விதமான ஸ்கேல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதுல ஒவ்வொன்றுக்கும் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்ல. அப்போ கெல்வின் அளவில் நம்ம சொல்லும் பொழுது பாயிலிங் பாயிண்ட்னா 373 அண்ட் தென் செல்சியஸ்ல 100, அப்ப ஃபாரன்ஹீட்ல பார்க்கும்போது 212, மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ அண்ட் தென் அப்சல்யூட் 0 என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம பாயிலிங் பாயிண்ட் அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அண்ட் தென் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ். இப்போ நம்ம ஐஸை நம்ம மெல்ட் பண்றோம் இல்லையா, மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது எது மெல்ட் ஆகும், ஐஸ் தான் நமக்கு மெல்ட் ஆகும். அப்ப அண்ட் தென் அப்சல்யூட் 0 பாயிண்ட் என்ன. ஸோ இதுல நம்ம கெல்வின் ஸ்கேல் பார்த்தோம் அண்ட் தென் செல்சியஸ் அண்ட் தென் ஃபாரன்ஹீட் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இதுல நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை கெல்வின் ஸ்கேல்ல எப்படி நம்ம மெஷர் பண்றோம்னு சொன்னா 373.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் செல்சியஸ் சொல்லும் போது 100 degree Celsius. Boiling point of water is measured in Celsius scale na 100. And then Fahrenheit அப்படின்னு சொல்லும் பொழுது 212 அப்படின்னு சொல்லலாம். Boiling point of water in Fahrenheit scale is 212. And then melting point ice is 273.15 is the melting point of ice measured in Kelvin scale.
அண்ட் தென் 0 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு செல்சியஸ்ல மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 32 இஸ் ஃபாரன்ஹீட். அப்சல்யூட் ஜீரோங்கும் போது அப்சல்யூட் ஜீரோ கெல்வின்ல நமக்கு என்ன ஆகும்? 0 அண்ட் -273 இன் செல்சியஸ்ல நம்ம என்ன பண்றோம்? மெஷர் பண்றோம். -460 இன் ஃபாரன்ஹீட். ஸோ நம்ம ஒரு மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது மூணையும் கேட்கலாம், அல்லது நம்பர் கொடுத்துட்டு இது எதோடைய அளவு அப்படின்னு கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் கான்செப்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபுல்லும் கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் கெப்பாசிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன். தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், ரிப்பீட்டடா நமக்கு கேட்கக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த பாய்லிங் பாயிண்ட் அண்ட் த ஃப்ரீசிங் பாயிண்ட், இந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ உறைநிலை, வெப்பநிலை, ஆவியாதல் அப்படிங்கிறது. ஸோ அந்த கான்செப்டுக்கு உண்டான ஒரு ரைட்டான சிமுலேஷன் தான் இதுல. என்னென்ன இந்த அப்பாரட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, ஒரு பீக்கர்ல வாட்டர் இருக்கு, நமக்கு தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டெம்பரேச்சரை நமக்கு அளவிடுவதற்கான ஒரு உபகரணம் இது. ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட் மேல அந்த காஸ் இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு, இதுல பர்னர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம், இங்க பீக்கரை இந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு என்ன வேணும்? தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டரை இதுல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலா பாயில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டேப்லர் காலத்துல லுக் அட் த சிமுலேஷன், கரெக்டா பார்த்துட்டே வாங்க. அதுல எந்த அளவுக்கு இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் எத்தனை செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம விசிபிளா பார்க்கலாம். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டோம்னு சொன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஆன் த பர்னர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 0 டிகிரில 30 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ இப்போ பர்னரை நம்ம ஆன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது ஹீட் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் மில்லி செகண்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட், அடுத்தது இது வந்து மினிட், மினிட், செகண்ட் அண்ட் மில்லி செகண்ட். அப்ப 0 டிகிரில என்ன இருக்கு? 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்து 2 மினிட்ஸ் வேரியேஷன். ஈச் அண்ட் எவ்ரி 2 மினிட்ஸ் த டெம்பரேச்சர் இஸ் வேரி. ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அளவு மாறுபடும். இப்போ பர்னரை ஆன் பண்ணிட்டேன், தண்ணி கொதிக்கிறது, அப்போ இந்த தெர்மாமீட்டர் உள்ள இருக்கிறத வெளியில காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா இருந்தது, 2 நிமிஷம் கழிச்சு அதனுடைய வெப்பநிலை உயர்வு 40 டிகிரி. அப்ப எத்தனை உயர்ந்திருக்கு? 10 டிகிரி. 10 டிகிரி நமக்கு 2 இஸ் தேர் எனி விசிபிள் சேஞ்சஸ் இன் திஸ் ஏரியா? நம்ம கண்ணால ஏதாவது பாக்குறோமா? பபிள்ஸ் வருதா? அண்ட் தென் வேப்பர், ஆவி ஏதாவது வருதா? நமக்கு எதுவுமே இதுல இருந்து தெரியல. சோ இத என்ன பண்ணணும்? கீனா அப்சர்வ் பண்ணும்போது சேஞ்சஸ் என்னன்னு வரும். ஸோ 2ல இருந்து அடுத்த 2 நிமிஷம் 30 டிகிரி, 10 டிகிரி சேஞ்ச் ஆனது அடுத்த ஒரு அதே 2 நிமிஷத்துல ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு 30 டிகிரி நமக்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு சூடு வரும்போது, ஹீட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருந்தது. அடுத்த 2 மினிட்ஸ்ல, ஸோ டோட்டலா 4 மினிட்ஸ்ல 30ல இருந்து பார்த்தா 40 டிகிரி நமக்கு ரைஸ் ஆயிருக்கு. அடுத்த ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இப்போ 1 மினிட் கம்ப்ளீட்டட். ஸோ மில்லி செகண்ட் அண்ட் செகண்ட் இஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ இது ரெண்டுமே மாறிட்டே இருக்கு. அடுத்த 2 நிமிடங்கள், அப்ப 60. அப்போ பாருங்க 100 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 100 டிகிரியை எப்ப ரீச் ஆயிருக்குன்னா 6 நிமிஷத்துல ரீச் ஆயிருக்கு. ஓகே, 6 நிமிஷத்துல என்ன ஆயிருக்கு? நமக்கு 100 டிகிரி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுல அடுத்த ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கறது பார்ப்போம். அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது? பிகாஸ் எந்த நிலையிலையும் அதுல எப்படி ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகுது, அதனுடைய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து 2 நிமிஷம் வேரியேஷன். ஸோ 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்கு, திருப்பியும் அடுத்த 8 நிமிஷத்துலயும் உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுது. சேமா இருக்கு. 100 டிகிரியை ரீச் ஆயிடுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மாறுபாடும் அதுல இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நம்ம செல்சியஸ்ல என்ன பார்த்திருக்கோம், 100 டிகிரி அப்படிங்கிறது தான் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். நம்ம பார்த்த அந்த ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல ப்ரூஃப் ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்றோம், கூல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கூல் பண்ணும் பொழுது எப்படி டிக்ரீஸ் ஆகும், 6 மினிட்ஸ்லயும் 100 டிகிரி, 8 மினிட்ஸ்லயும் 100 டிகிரி. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த திருப்பியும் நம்ம உறைநிலை வெப்பநிலை அப்ப ஃப்ரீசிங் கூல் ஆயிட்டே வருது. அடுத்த 2 மினிட்ஸ்ல நமக்கு வந்துட்டு 20 டிகிரி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகி 80யா நமக்கு ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ 80 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்கு. எகைன் அடுத்த 12 மினிட்ஸ் அப்படிங்கும்போது என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு சிமுலேஷன்ல நமக்கு பாயிலிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கூலிங் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, வேரியேஷன் வருது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம அழகா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்மளால விஷுவலா இங்க இந்த இவ்வளோ கிளியரா நம்மளால என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரிஞ்சிருது இல்லையா. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆனாலும் அதே 100 டிகிரி தான் காமிச்சுது, எந்த ஒரு வேரியேஷன் இல்ல. லுக் அட் ஹியர், அடுத்த 2 மினிட்ஸ்ல 30 டிகிரிங்கிறது நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. 30 டிகிரி அப்படி நமக்கு 80ல இருந்து நமக்கு என்ன குறைஞ்சிருக்கு, 50 டிகிரி. அப்ப 30 டிகிரி நமக்கு டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ இந்த மேல இன்க்ரீஸ் ஆன ரேஞ்சு 30, 10 அண்ட் தென் அடுத்தது நமக்கு 30 டிகிரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனது. அது போலவே இந்த இடத்துலயும் நமக்கு 30 டிகிரிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் 14th மினிட்ல நமக்கு என்ன சேஞ்சஸ் வருது, ஸோ அதனுடைய செல்சியஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ், திஸ் இஸ் 40. ஸோ 40 டிகிரிங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த 10 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சோ அதே போல 10 டிகிரி ரெடியூஸ் ஆயிருக்கு 14 அப்படிங் ஒரு மினிட்ஸ்ல. ஸோ இந்த சிமுலேஷன்ல இருந்து பாயிலிங் அண்ட் தென் நமக்கு ஹீட்டிங். ஸோ லுக் அட் த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு ரேஞ்சிலையுமே நமக்கு 30 டிகிரில ஸ்டார்டிங் பாயிண்ட், 2 மினிட்ஸ் இந்த நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் அண்ட் தென் டெம்பரேச்சர்ங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல நமக்கு மெஷர் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆரம்ப வெப்பநிலை. என்ன நிமிஷத்துல அப்படின்னு கேட்டா 0. ஸோ 30 டிகிரின்னு இருக்கு. 2 நிமிஷத்துல 40 ரீச் ஆனது, 4 நிமிஷத்துல 60 அண்ட் தென் 6 நிமிஷத்துல 80 அப்படிங்கலாம். இந்த ரேஞ்ச் பாரு, 100 டிகிரிங்கிறது 6 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த லைன் ஒரே மாதிரியாக இருக்கு. அதே ஹரிசாண்டல் லைன்லயே மெயின்டைன் ஆகுது. பிகாஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் செல்சியஸ் ரேஞ்ச் இஸ் 100. எத்தனை மணி நேரம் கொதிக்க வச்சாலும் அது 100 டிகிரியில. எகைன் நம்ம ரெடியூஸ் ஆகும்போது அதே 2 மினிட்ஸ்ல என்ன வேரியேஷன் வந்து இப்போ 14th மினிட்ல நமக்கு அதே 40 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துடுது. ஸோ இப்ப என்ன தெரியுது நமக்கு, எந்த ரேஞ்சுக்கு நமக்கு பாயில் பண்ணும்போது அதனுடைய வெப்பநிலை உயர்வு எவ்வாறு மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் இன்க்ரீசஸ் வைல் ஹீட்டிங். சூடுபடுத்தும் போது அது என்ன ஆகுது, அதனுடைய வெப்பநிலை உயர்வாகிறது. டெம்பரேச்சர் ரிமைன் த கான்ஸ்டன்ட் when the water is boiling. என்ன கொதிக்க வச்சாலும் ஒரு ரேஞ்சில் கான்ஸ்டன்டா அது மெயின்டைன் ஆகும். and then it comes down when heating is stopped, cooling. நம்ம வெப்பப்படுத்துவதை அணைச்சிட்டா கொஞ்ச நேரத்துல நம்ம இப்ப வெந்நீர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆஃப் பண்ணிட்டா அடுத்த 2 நிமிஷத்துல வெந்நீர் ஆகப்பட்டது, அதுவும் இப்போ வின்டர் சீசன்ல என்ன ஆகும், ரொம்ப ஈஸியா அது டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துரும் இல்லையா. அது போலதான் அடுத்தடுத்த நிமிடங்கள்ல என்ன ஆகுது, அதனுடைய வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். ஓகே, சோ இந்த சிமுலேஷன் மூலமாக நம்ம பாயிலிங் அண்ட் தென் கூலிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம ரொம்ப கிளீனா அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது சொல்றோம். சோ இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தட் கிளியர்?
in this topic. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன, வெப்பநிலை அப்படின்னா என்ன, ஒரு பொருளுடைய வெப்பத்தை அதிகரிச்சாலும் சரி அல்லது குளிர்ச்சியை மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் அப்படிங்கிறது தான் டெம்பரேச்சர். அதனுடைய யூனிட்னா எஸ்ஐ யூனிட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கெல்வின். யூஸ்வலா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது செல்சியஸ் அப்படிங்கிறது. அதனுடைய என்னென்ன மாதிரியான அளவீடுனா நம்ம 3 kinds of scale, ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அண்ட் கெல்வின் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொன்றிலையும் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்ன, ரேஞ்ச் அப்படிங்கறது பார்த்தோம். அத என்ன மாதிரியான தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். அந்த நீரினுடைய கொதிநிலை, பனிக்கட்டியினுடைய உருகு நிலைலாம் என்ன அப்படிங்கிற அந்த ஸ்கேல் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் தான் நான் சொல்றேன், இந்த தன் வெப்ப ஏற்பு திறன். ஸோ இதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஹெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுல இருந்தும் நமக்கு என்ன வரும், அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். நமக்கு வந்து தன் வெப்ப ஏற்பு திறனும் வரலாம், வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தன் வெப்ப ஏற்பு திறன். தன் வெப்ப ஏற்பு திறன் என்றால் என்ன? நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு ஹையர் கிளாஸ்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் இம்பார்ட்டண்டா எப்பயுமே நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ யூஸ்வலா நமக்கு மார்னிங் டைம் ஆஸ் வெல் அஸ் அண்ட் தென் ஆஃப்டர்நூன் டைம் எப்படி இருக்கும்? மார்னிங் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா வார்மா இருக்கும். மார்னிங் அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும், வார்மா இருக்கும், நார்மலா இருக்கும். ஹீட் அப்படிங்கிறது வராது. சூரியன் ஆகப்பட்டது அப்பதான் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். அப்படிங்கறதுனால என்ன, ஹாட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு வராது. லைட்டா கூலிங்கா தான் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் செஷன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ஹாட்டா ஃபீல் பண்ணுவோம். 12 மணி 1 மணி வெயில்ல போய் வெளியில யாராவது போவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். சோ அந்த டைம் அப்படிங்கிறது நமக்கு அதுவும் ரெய்னி சீசனா இருந்தா மட்டும் கொஞ்சம் கூலா இருக்கும். அதர்வைஸ் எல்லா நேரங்களிலுமே நமக்கு ஆஃப்டர்நூன் செஷன்ங்கிறது ஹாட்டா தான் இருக்கும். ஆனா இதே கான்செப்ட நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கும், ஏற்காடு, கொடைக்கானல், அங்கெல்லாம் போனா எப்படி இருக்கும், லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மார்னிங்லயும் சரி ஆஃப்டர்நூன்லயும் சரி அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியனுடைய மேல இருக்கக்கூடிய ரேஞ்ச், அதனுடைய மேற்பரப்புல டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் நம்ம வந்துட்டு கோடை காலத்துல எல்லாரும் ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்படுறோம்? அங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் டிக்ரீஸா இருக்கும். இங்க ஹீட்டா இருக்குப்பா, ஒரு 2 நாள் எங்கேயாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், டூர் போயிட்டு வருவோம், மலை பிரதேசம் போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு யூஸ்வலா எல்லாருமே ஹாட்டா இருக்கு சம்மர்ல எங்க போவோம், ஹில் ஸ்டேஷன் தான் போவோம். இன்னும் ஹாட்டா இருக்கிற பிளேஸுக்கு போனா நம்ம பாடி தான் அஃபெக்ட் ஆகும். அது வீட்டுக்குள்ளேயே ஏசியை போட்டுட்டு இருந்துடலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதற்கு பதிலாக இயற்கையாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்னா மலைப்பகுதி. மேல போக போக நமக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் பொழுது, லேக்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர்னுடைய மேற்பகுதி எப்படி இருக்கும், மார்னிங் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர்நூன்ல there is no changes இன் டெம்பரேச்சர். அதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது மாறுபாடாகுது. தண்ணியில இருந்தாலும் சரி லேண்ட்ல இருந்தாலும் சரி, நிலப்பரப்புமோ நீர்ப்பரப்புமோ, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, லேண்ட்ல அப்படின்னு சொன்னா அதுல சேஞ்சஸ் வரும். ஆனா நமக்கு தண்ணியில பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் போத் இன் மார்னிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர்நூன் செஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும் போது, ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் ஆர் லாஸ்ட் பை த பாடி இன் தென் 3 ஃபேக்டர்ஸ். அதுல வெப்பத்தை அது எந்த மாதிரியான மாறுபாடு, ஏன் அது அந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொன்னா, அப்சார்ப்ஷன் அண்ட் தென் நமக்கு என்ன ஆகும், வெளியிடக்கூடியது. அப்சார்ப்ஷன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லாஸ், அப்சார்ப் ஆர்
லாஸ் உட்கவரக்கூடிய தன்மை அண்ட் தென் வெளியிடக்கூடிய தன்மை. உட்கவரும் பண்பு எதை எல்லாத்தையும் எடுத்துக்குது? எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? வெப்பநிலையை தான் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப உட்கவரக்கூடிய தன்மையும் சரி, வெளியிடக்கூடிய தன்மையும் சரி, வெப்பம் அப்படிங்கிறது எதனால நம்ம டிட்டர்மைன் பண்றோம், எதை வச்சு அதை நம்ம கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொன்னா 3 வகையான கான்செப்ட். அதனுடைய எந்த பொருளோ அந்த பொருளினுடைய நிறை என்பது, அந்த நிறையை பொறுத்து அதுல என்ன ஆகும், நமக்கு மாறுபாடு ஏற்படும். தட் இஸ் மாஸ் ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மாஸ். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, பொருளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாடு. வெப்பநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? டெம்பரேச்சர். சோ எந்த பொருளில் நம்ம அளவிடுறோமோ அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதில் மாறுபாடு. தேர்ட் பாயிண்ட் சொன்னா நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அதனுடைய நேச்சர் தன்மையை பொறுத்து மாறும். அந்த பொருளினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும். சோ இதை பொறுத்து தான் நமக்கு அந்த பொருளினுடைய அப்சார்ப்ஷன் ஆஸ் வெல் அஸ் லாஸ், உட்கவரும் பண்பு வெளியிடும் பண்பு, இந்த ரெண்டும் இந்த 3 கான்செப்டை பொறுத்து என்ன ஆகும், வேரியேஷன் அப்படிங்கிறது, மாறுபாடு அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? சோ இந்த 3 கான்செப்ட் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன், டவுட்ஸ் ஆர் திருப்பியும் புரியல, எனக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருந்தா நீங்க கேட்கலாம். Each and every class we want to revise the details on the day itself. அன்னைக்கு நடத்தின பாடங்களை அன்னன்னைக்கே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் அகெயின் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆகும். இப்ப எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். வீட்டுல போய் படிச்சோம்னு சொன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கண்டிப்பா தோணும். ஆனா ஒரு முறைக்கு இருமுறை என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்கும் பொழுது கொஞ்சம் கான்செப்ட் நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அப்படியும் புரியல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அடுத்த கிளாஸ் இங்க வந்து கேட்கலாம். டவுட் கேட்கிற செஷன் நாங்க ஒவ்வொரு நாளுமே சொல்றோம். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் த டவுட்ஸ் கேட்கும் போதுதான் அந்த பாடம் உனக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். ஓகேயா? ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.